வாடா மொட்டை மொட்டைப்பயலே, என்னடா புலம்பல்? ஏண்டா சிவம் வச்சு செய்யுதுடா, சிவன் தாண்டா ஒன்று வச்சு செய்யுது. ஏண்டா டேய், நீ எல்லாம் ஒரு மனுஷன், நீ பண்ணுறதெல்லாம் சரியாடா? அங்கே உட்காந்துட்டு அவ்வளோ தூரத்தில் வெளிநாட்டில் உட்காந்துட்டு இங்கே உள்ள பெண்களுக்கு ஜொல்லு விட்டு காசை போட்டு நாய்க்குட்டி வாங்கி கொடுத்து, இதெல்லாம் ஒரு பொழப்பு. டேய், உன் ராசி என்னடா எப்படி இருக்குது? 52 வயசாகுது பாவம். பெண் வாடையே போடாது போடுறது. நீ இந்த விபச்சாரிகள் இல்லைன்னா அந்த ஹோமோசெக்ஸு ஓர்ணை சேர்க்கையாளர் இதுதான்டா லைக்கு. பொட்டை பாவன்டா நீ. 52 வயசு. நீ இந்த படம் பார்த்து கதை சொல்லல, படம் பார்த்து கதை சொல், அவ்வளோதான்டா ஒரு ராசி. இப்போ என்ன டெக்னாலஜி அதிகமாக நல்லா இருக்கிறதுனால வீடியோ பார்த்து கதை சொல் தான் ஒரு ராசி. புலம்புடா சூப்பர்ரா. அடாடாடா சூப்பர்ரா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. சூப்பர், ரொம்ப நாள் எதிர்பார்த்தது நடந்திருக்கு. நீ ஏற்கனவே இது உனக்கு எத்தனையோ ஏற்கனவே கழுத்து அறுத்த, கத்தி அறுத்த, மாத்திரை போட்ட, இதெல்லாம் நடக்கும். இன்னொன்று, நீ ஒரு ஈனப்புயல். இந்த இப்போ வச்சுருக்கல மனுஷி, கடைசியான மனுஷி உன்னோட எக்ஸு, அதோடய ஃபோட்டோவெல்லாம் போடுவேன். அதுதான் நிர்வாண ஃபோட்டோ வேணா இருக்கும். ஏற்கனவே போட்டது தானே அந்த இன்னொரு பெண்மணிக்கு மாதாவரத்தில் வீடு பிடிச்சி கொடுத்து பப்பி வாங்கி கொடுத்திய, நாய்க்குட்டி வாங்கி கொடுத்திய, அவங்க இதெல்லாம் போட்டல. ஆபாச படங்கள், அந்தரங்க படங்கள் எல்லாம் போடுவேன். பாவம் அந்த பொண்ணு, வாங்கின காசுக்கு அனுபவி தானே வேணும். என்ன பண்ணுறது? மக்களே புரிஞ்சுக்கோங்க, இவனுங்கெல்லாம் இப்படி தான். நீங்கள் பணத்தை இந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் அண்ணான்னு பணத்தை கிட்ட வாங்கிட்டீங்கன்னா அவங்கள மீறி நடக்கும்போது நிர்வாண படம் போட்டு கேட்பானுங்க. மனுஷி மனைவியாக வாழ சொல்லுவானுங்க. அது இதுதான் ஆன்லைனில் தான் மனைவி, நேரில் மனைவியாக வர அந்த கனவு உலகத்தில் வாழ்கிறவனுங்க இவனுங்கெல்லாம். ஹோமோ குரூப்பு, வானவில் குரூப்பு இவெல்லாம். அப்போ இந்த மாதிரிலாம் வந்துடும். நல்லா கண்ணியமாக வாழுங்க. இந்த மாதிரி ஆட்கட்டுக்கெல்லாம் இதான். மற்றபடி இந்த யூடியூப்பில் இருக்காங்க இல்லையா, மற்றவங்கட்டலாம் அதான் நம்ம நிறைய சொல்கிறோம். கான்டாக்ட் நம்பர் கொடுக்காதீங்க.